வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஹார்ட் ஆசிட் அண்ட் பேஸ், சாஃப்ட் ஆசிட் அண்ட் பேஸ் இந்த கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் எ செட் ஆஃப் ஹார்ட் ஆசிட் சாஃப்ட் பேஸ். இப்போ இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஹார்ட் ஆசிட், எது சாஃப்ட் பேஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிட்னா என்ன, ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஆசிட் அப்படின்னா நம்ம ஜென்ரலா ஒரு pH பேப்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். pH பேப்பர்ல pH வேல்யூ வந்து லெஸ் தென் 7 இருந்துச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதே pH வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7 இருந்துச்சுன்னா அது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். pH ஈக்குவல் டு 7 இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதே எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூயிஸ் பேஸ் ஆசிட் பேஸ் கான்செப்டை தான் ஒரு பியர்சனுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ் இன்டு 4 கேட்டகரியா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹார்ட் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் ஆசிட், செகண்ட் ஒன் சாஃப்ட் ஆசிட். ஓகே, ஆசிட்டை லூயிஸ் ஆசிட்டை ரெண்டா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஹார்ட் ஆசிட், இன்னொன்று சாஃப்ட் ஆசிட். அடுத்தது லூயிஸ் பேஸை ரெண்டா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஹார்ட் பேஸ், இன்னொன்று சாஃப்ட் பேஸ். ஓகே, இந்த ஹார்ட் ஆசிட்னா என்ன, சாஃப்ட் ஆசிட்னா என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஆசிட்னா என்னன்னு பாருங்க. ஒரு கேட்டையான் லார்ஜர் சைஸா இருந்துச்சுன்னா அதை நம்ம சாஃப்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேட்டையான் லார்ஜர் சைஸா இருந்துச்சுன்னா நம்ம சாஃப்ட் ஆசிட் சொல்லுவோம். இதே ஸ்மாலர் சைஸா இருந்துச்சுன்னா நம்ம அது ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கேட்டையான்னா எலக்ட்ரான் டிவிசியன்ட். ஸோ எலக்ட்ரான் டிவிசியன்டா இருந்தால் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணும், அதனால நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கேட்டையான் லார்ஜரா இருந்துச்சுன்னா சாஃப்ட். ஓகே, லார்ஜரா இருக்கும்போது சாஃப்ட் ஆசிட் அது மோர் போலரைசபிள் ஆகும். இதே ஸ்மாலர் சைஸ் கேட்டையானா இருந்தா லெஸ் போலரைசபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் போலரைசபிள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போலரைசபிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆட்டம் எடுத்திருக்கோம். அந்த ஆட்டத்தில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், சரௌண்டிங்கில் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இப்போ வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும்போது இந்த ஆட்டம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஆட்டத்துக்கு மேலே. அப்போ என்ன நடக்கும்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இந்த மாதிரி டைபோல கிரியேட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் போல், ஒன்று நெகட்டிவ் போல். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் டெவலப் ஆச்சுன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் டைபோல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலரைசபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இங்கே ஒரு லார்ஜர் சைஸ் கேட்டையானா இருக்குது, இங்கே ஸ்மாலர் சைஸ் கேட்டையானா இருக்குது. அப்போ இந்த லார்ஜர் சைஸ் கேட்டையானில் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் லெஸ் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, லெஸ் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது இந்த ப்ளஸ் மைனஸுக்கு இடையில உள்ள அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக டைபோல் மூவ்மெண்ட் வந்து டெவலப் ஆகும். எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் ஈஸியாக டெவலப் ஆகும். அப்போ அங்கே என்ன நடக்கும், மோர் போலரைசபிளாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஸ்மாலர் சைஸ் கேட்டையானா இருந்துச்சுன்னா சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ மோர் அட்ராக்ஷன் இருக்கும். மோர் அட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இங்கே மோர் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் டெவலப் ஆகாது. அப்போ அதனால தான் இதை நம்ம லெஸ் போலரைசபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஜென்ரலாக சாஃப்ட் ஆசிட்டாக இருந்துச்சுன்னா மோர் போலரைசபிள் ஆகும், ஹார்ட் ஆசிட்டாக இருந்தால் லெஸ் போலரைசபிள் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கு தான் அடுத்தது பாருங்க சார்ஜ். இப்போ ஒரு மோனோவலண்ட் கேட்டையான் எடுத்திருக்கோம், டைவலண்ட் கேட்டையான் எடுத்திருக்கோம், இன்னொன்று ட்ரைவலண்ட் கேட்டையான் எடுத்திருக்கோம். மோனோவலண்ட், பைவலண்ட், ட்ரைவலண்ட் எடுத்திருக்கோம். இதில் யாருக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகம் பாருங்க. மோனோவலண்டை விட டைவலண்ட்டுக்கு, பைவலண்ட்டுக்கு சார்ஜ் அதிகம், பைவலண்டை விட ட்ரைவலண்ட்டுக்கு சார்ஜ் அதிகம். சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் உள்ள எலக்ட்ரானுக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாகும். டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா லெஸ் போலரைசபிள். அப்போ அதுதான் ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பைவலண்டு, ட்ரைவலண்டு, மோனோவலண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மோனோவலண்டு தான் உங்களுக்கு ஹார்ட் ஆசிட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு பாயிண்ட், த ஹார்ட் ஆசிட் ஹேவ் ஹை சார்ஜ் டென்சிட்டி. அப்போ ஹார்ட் ஆசிட்டாக இருந்துச்சுன்னா, ஹை சார்ஜ் டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா அது என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணும், அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இதே சாஃப்ட் ஆசிட் வந்து சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது என்ன பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், கோவலன் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே,
அடுத்தது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பேஸ். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அங்க ஆனையான் வந்து லார்ஜர் சைஸ் ஆனையானா இருக்கு. இங்க செகண்ட்ல ஆனையான் வந்து ஸ்மாலர் சைஸ் ஆனையானா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இடையில உள்ள அட்ராக்ஷன் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால. டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா லெஸ் அட்ராக்ஷன். லெஸ் அட்ராக்ஷனா இருந்தா என்ன நடக்கும்? லெஸ் அட்ராக்ஷனா இருந்துச்சுன்னா அது ஈஸியா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அங்க டைபோல் மூவ்மெண்ட் ஈஸியா டெவலப் ஆகும். அப்போ டைபோல் மூவ்மெண்ட் ஈஸியா டெவலப் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சாஃப்ட் பேஸ் வந்து மோர் போலரைசபிளா இருக்கும். இதே மாதிரி செகண்ட் ஒன்று பாருங்க, சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இடையில டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா மோர் அட்ராக்ஷனா இருக்கும். மோர் அட்ராக்ஷனா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் டைபோல் பிளஸ் மைனஸ் ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகாது? டெவலப் ஆகாது. அப்போ ஈஸியா பிளஸ் மைனஸ் எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் டெவலப் ஆகல அப்படின்னா அது லெஸ் போலரைசபிள். ஓகே, அப்போ ஹார்ட் பேஸா இருந்துச்சுன்னா மோர் அட்ராக்ஷன், லெஸ் போலரைசபிள். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அயோடைட், புரோமைடு, குளோரைடு, ஃப்ளூரைடு அயன் எடுத்திருக்கோம். இதுல எல்லாமே மைனஸ் சார்ஜ், அப்போ எல்லாமே எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு. அதனால நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எது ஹார்ட் பேஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அயோடைட் அயான் இருக்கு. அயோடைட் வந்து லார்ஜர் சைஸ். அப்போ லார்ஜர் சைஸா இருந்தா என்ன இருக்கும்? லார்ஜர் சைஸா இருந்துச்சுன்னா மோர் போலரைசபிளா இருக்கும். ஓகே, மோர் போலரைசபிள். மோர் போலரைசபிளா இருந்துச்சுன்னா அது என்ன ஆசிட்? சாஃப்டா இல்ல ஹார்ட் பேஸா? எஸ், சாஃப்ட் பேஸ். இதே மாதிரி ஃப்ளூரைடு வந்து ஸ்மாலர் சைஸ் ஆனையானா இருக்கிறதுனால அங்க லெஸ் போலரைசபிள் தான் நடக்கும். ஏன்னா அட்ராக்ஷன் ஹையா இருக்கும். அப்போ லெஸ் போலரைசபிளா இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன ஆசிட்? என்ன பேஸ்? ஹார்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த அயோடைடு ஃப்ளூரைடை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரைடு வந்து ஹார்ட் பேஸா இருக்கும். இதே அயோடைடா இருந்துச்சு அப்படின்னா சாஃப்ட் பேஸா இருக்கும். ஓகே, இதே மாதிரி இங்க நமக்கு ஜெனரல் ரூல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரைடும் குளோரைடும் நியர்லி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தான் சிமிலர் டிஃபரன்ஸ் இருக்கு சைஸ். அப்போ ரெண்டுமே ஹார்ட் பேஸா இருக்கும். இங்க அயோடைடு வந்து ரொம்ப லார்ஜ் சைஸ் இருக்கிறதுனால இது சாஃப்ட் பேஸா இருக்கும். இங்க புரோமைடு எப்படி இருக்குன்னா இன்டர்மீடியேட் பேஸா இருக்கும். இன்டர்மீடியேட் அப்படின்னா சாஃப்ட் பேஸாவும் இருக்காது, ஹார்டாவும் இருக்காது. ரெண்டுக்கு இடையில சைஸ் இருக்கிறதுனால அது இன்டர்மீடியேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க, ஹார்ட் பேஸ் ஹை சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ஹார்ட் பேஸ் ஹை சார்ஜ் டென்சிட்டியா இருந்துச்சுன்னா அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணும். சாஃப்ட் பேஸ் லோ சார்ஜ் டென்சிட்டியா இருந்துச்சுன்னா கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ ஹை சார்ஜ் டென்சிட்டியா இருந்துச்சுன்னா ஹார்ட் பேஸ் வந்து ஸ்மாலர் சைஸா இருக்குன்னு அர்த்தம். ஸ்மாலர் சைஸா இருக்குன்னா இங்க அயானிக் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது ஏன்னா போலரைசபிள் ஆகாது. ஏன்னா அது ஹார்ட் பேஸ் வந்து லெஸ் போலரைசபிளா இருக்கிறதுனால அது அயானிக் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பாருங்க, ஹார்ட் ஆசிட் என்னெல்லாம் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனா இருக்கட்டும், லித்தியமா இருக்கட்டும், சோடியம், பொட்டாசியம் வரைக்கும் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ பொட்டாசியத்துக்கு அப்புறம் ருபீடியம், சீசியம், பிரான்சியம்லாம் உங்களுக்கு சைஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அப்போ சுமாலர் சைஸ் கேட்டையனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுமாலர் சைஸ் கேட்டையனா இருந்துச்சுன்னா அது ஹார்ட் ஆசிட்டா இருக்கும். அங்க சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், லெஸ் போலரைசபிள். அதே மாதிரி செகண்ட் குரூப்ல பாருங்க, ஸ்ட்ரான்சியம் வரைக்கும், பெர்லியத்துல இருந்து மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் வரைக்கும் சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் சிமிலரா இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் ஸ்ட்ரான்சியத்துக்கு அப்புறம் பேரியம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா சைஸ் லார்ஜரா இருக்கும். ஓகே, அப்போ பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் வரைக்கும் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரான்சியம் வரைக்கும் அங்க சார்ஜ் டென்சிட்டி ஹையா இருக்கும், அதாவது அட்ராக்ஷன் ஹையா இருக்கும். அப்போ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இது ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி PF3 போரான் ட்ரைஃப்ளூரைட், போரான் ட்ரைகுளோரைட், இந்த காம்பவுண்ட் எல்லாமே உங்களுக்கு என்னன்னா ஹார்ட் ஆசிட் தான். இது எலக்ட்ரான் டிவிஷன் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹை பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அலுமினியம் 3+, குரோமியம் 3+, மேங்கனீஸ், ஃபெரிக் அயான், கோபால்ட் 3+, அலுமினியம் 3+, இந்த காம்பவுண்ட் எல்லாமே ஹை சார்ஜ் டென்சிட்டி இருக்கிறதுனால இது ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, சாஃப்ட் ஆசிட். சாஃப்ட் ஆசிட்ல வந்து சார்ஜ் டென்சிட்டி கம்மியா இருக்கும். அப்போ மோர் போலரைசபிளா இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, தேலியம் பிளஸ், அடுத்து போரேன், Cu+, Ag+, Au+, இந்த காம்பவுண்ட் எல்லாம் சார்ஜ் டென்சிட்டி கம்மியா இருக்குது. அதனால இது மோர் போலரைசபிளாகவும், அதனால சாஃப்ட் ஆசிட் சொல்றோம். அப்ப இதுக்கு ரெண்டுக்கு இடையில இன்டர்மீடியேட் ஆசிட் இருக்கும். அது என்னன்னு பாருங்க.
இதுதான் Fe2+. Fe3+ ஆயிருந்தாங்க பாருங்க, Fe3+ ஆயிருந்துச்சுன்னா அது ஹார்ட் ஆசிட், Fe2+ ஆயிருந்தா இன்டர்மீடியேட். அதே மாதிரி கோபால்ட் 3+ ஆயிருந்தா ஹார்ட் ஆசிட், கோபால்ட் 2+ ஆயிருந்துச்சுன்னா அது இன்டர்மீடியேட் ஆசிட். ஓகே, அடுத்தது காப்பர் காப்பர் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஆசிட், காப்பர் 2+ இருந்தா இன்டர்மீடியேட் ஆசிட். ஓகே, அப்போ அடுத்தது பாருங்க ஹாட் பேஸ். ஹாட் பேஸ்ங்கிறது வந்து இது எப்படி சிம்பிளா ஞாபகம் வைக்கலாம்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம். யாரெல்லாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம் யாருன்னா ஃப்ளூரைடு, அடுத்தது ஆக்சைடு. ஓகே, இந்த ஃப்ளூரின் அண்ட் ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம். அப்போ இந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்மா இருந்துச்சுன்னா அது ஹாட் பேஸா இருக்கும். ஓகே, இன்னொன்று என்ன எக்ஸாம்பிள் எதுவும் குளோரினும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது எலக்ட்ரோநெகட்டிவ் 3.1. இதே மாதிரி நைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ் 3 தான். அப்போ இந்த மூணுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹாட் பேஸ். இந்த ஃப்ளூரின் டோனார், ஆக்சிஜன் டோனார், குளோரின் டோனார், நைட்ரஜன் டோனாரா இருந்துச்சுன்னா அது ஹாட் பேஸா இருக்கும். ஓகே, இந்த நைட்ரஜனை மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்ரஜன் அமீனா இருந்துச்சுன்னா அது ஹார்ட் பேஸா இருக்கும். ஓகே, வேற இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா இன்டர்மீடியேட் பேஸா இருக்கும். அதாவது சைனேட்லாம் உங்களுக்கு இன்டர்மீடியேட்டா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க ஃப்ளூரைடு, குளோரைடு, இது ரெண்டுமே மோர் எலக்ட்ரானிக் டேர்ம், அதனால ஹார்ட் பேஸ். அடுத்தது வாட்டர்ல ஆக்சிஜன், அடுத்துலயும் ஆக்சிஜன், ஆக்சிஜன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் டோனார் தான். ஓகே, அப்போ ஆக்சிஜன் டோனார் இருந்தா மோர் எலக்ட்ரானிக் டேர்ம், அது ஹார்ட் பேசஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அமீனா இருந்தா அமோனியாவா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன், இது எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் பேசஸ். சைனைடு காம்பவுண்டா இருந்துச்சுன்னா அது இன்டர்மீடியேட் பேசஸ், அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது சாஃப்ட் பேசஸ். சாஃப்ட் பேசஸா இருந்துச்சுன்னா யாரானா வீக் எலக்ட்ரானிக் டேர்ம். யாரு அயோடைடு தான் வீக் எலக்ட்ரானிக் டேர்ம். அப்போ அயோடைடா இருந்துச்சுன்னா அந்த H- ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் சாஃப்ட் பேசஸ். அப்புறம் சல்பைடு, அப்போ அயோடைடா இருந்துச்சுன்னா சல்பைடா இருந்துச்சுன்னா நைட்ரைடா இருந்த நைட்ரைடுல வந்து உங்களுக்கு என்னன்னா அமீனை தவிர மீதி எல்லாமே சாஃப்ட் பேசஸ் தான். சரியா, சைனைடு வந்து உங்களுக்கு சாஃப்ட் பேசஸ். அடுத்தது நம்ம ஈத்தீன், பென்சீன், இது எல்லாமே சாஃப்ட் பேசஸ் தான். அப்புறம் கார்பனைல் லிகாண்ட், இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் பேசஸ். அடுத்து இன்டர்மீடியேட் பேசஸ் பாருங்க, புரோமைடு, நைட்ரைடு, நைட்ரஜன், சல்பைடு, அனிலின், அடுத்து பிரீடின். அப்போ இதெல்லாம் இன்டர்மீடியேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் மைண்டில் வச்சுட்டோம்னா ஈஸியாக கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பாருங்க ஹார்ட் ஆசிட் ஹார்ட் பேஸ் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஆசிட் எதை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ஆசிட் வில் ப்ரிப்பேர் ஹார்ட் பேஸ். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பேஸ் எடுத்திருக்கோம், ஒன்று ஃப்ளூரைடு இருக்கு, இன்னொன்று அயோடைடு இருக்கு. இப்போ ஃப்ளூரைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஹை எலக்ட்ரானிக் டேர்ம், அதனால நம்ம என்ன சொல்லுவோம் இது ஹார்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அயோடைடு நம்ம என்ன சொல்லுவோம் லெஸ் எலக்ட்ரானிக் டேர்ம், அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம் சாஃப்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அயோடைடு சாஃப்ட், ஃப்ளூரைடு ஹார்ட் பேஸ். அப்போ எப்போதுமே இந்த ரூல் படி என்னன்னா ஹார்ட் ஆசிட் வில் ப்ரிப்பேர் ஹார்ட் பேஸ் தான். ஓகே, இதே மாதிரி ரெண்டாவது பாருங்க லார்ஜர் சைஸ் கேட்டயான். அப்போ ஸ்மாலர் சைஸ் கேட்டயானா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதே லார்ஜர் சைஸ் கேட்டயானா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் சாஃப்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாஃப்ட் ஆசிட் வில் ப்ரிப்பேர் சாஃப்ட் பேஸ். இப்போ அயோடைடு இருக்கு, ஃப்ளூரைடு இருக்கு, இதுல யார் எலக்ட்ரானிட்டி அதிகம் ஃப்ளூரைடு தான் எலக்ட்ரானிட்டி அதிகம். அப்போ அது ஹார்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயோடைடு எலக்ட்ரானிட்டி கம்மி, அது சாஃப்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாஃப்ட் ஆசிட் வில் ப்ரிப்பேர் சாஃப்ட் பேஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஆசிட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது சாஃப்டான பேஸோட சேர்ந்தா ஈஸியா ரியாக்ஷன் நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கோல்டு அயான் எடுத்திருக்கோம். ஓகே, ஆரிக் அயான் எடுத்திருக்கோம், Au3+ எடுத்திருக்கோம். இந்த Au3+ அண்ட் Au+, இதுல எது ஹார்டு Au3+ தான் ஹை சார்ஜ் டென்சிட்டி இருக்கு. ஹை சார்ஜ் டென்சிட்டியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அது ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹார்ட் ஆசிட் வில் ப்ரிப்பேர் என்ன சொல்லுவோம் ஹார்ட் பேஸ். ஓகே, அடுத்தது பாருங்க Au3+ கேன் இன்டராக்ட் வித் ஹார்ட் பேசஸ். ஹார்ட் பேசஸ் யாரெல்லாம் ஆக்சிஜன் டோனார் இருக்கு, இங்க தெர்ஷியரி அமீன் இருக்கு. அப்போ இந்த தெர்ஷியரி அமீனா இருக்கட்டும், இந்த ஆக்சிஜன் டோனாரா வாட்டரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஹார்ட் பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹார்ட் ஆசிட் எதை ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா ஹார்ட் பேஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ வாட்டர் கூடயும் இந்த தெர்ஷியரி அமீன் கூடயும் யார் ஈஸியாக ரியாக்ட் ஆவாங்க அப்படின்னா Au+ஆ Au3+ அப்படின்னு கேட்டால் Au3+ தான் ஹார்ட் ஆசிட், ஸோ அதுதான் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, Au+ வந்து உங்களுக்கு என்ன நடக்காதுன்னா அவ்வளோ ஈஸியாக ரியாக்ஷன் நடக்காது. ஓகே,
அடுத்தது இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following represent set of hard acid and soft base? இதுல எது hard acid soft base அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம hard acid என்ன இருக்கும்? சார்ஜ் டென்சிட்டி ஹையா இருக்கும், ஸ்மாலர் சைஸ் கேட்டையானா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதுல எது வந்து hard acid அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க Mg2+. இப்போ செகண்ட் குரூப்ல பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம் வரைக்கும் நம்ம ஹார்ட் ஆசிட் பார்த்துருக்கோம். அப்போ மெக்னீசியம் ஹார்ட் ஆசிட் தான். இங்கே மெக்னீசியம் இருக்கு, ஹார்ட் ஆசிட் தான். PF3 எடுத்திருக்கோம், PCl3 இருக்கட்டும், அதாவது PCl3 போரான் ட்ரைக்ளோரைடா இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்ட் ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே 4 ஆப்ஷன்லையுமே ஹார்ட் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் பேஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சாஃப்ட் பேஸாக இருக்குன்னா ஹார்ட் பேஸ்னா என்ன? ஃப்ளூரைடா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் டோனரா இருந்தா, நைட்ரஜன் டோனரா இருந்தா, குளோரைட் டோனரா இருந்தா இதெல்லாம் சாஃப்ட் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது இல்லாம இருக்கிறதுலாம் சாஃப்ட் பேஸ். ஓகே, அப்போ இங்க ஆக்சிஜன் டோனர் இருக்கு. அப்போ இது என்ன? ஆக்சிஜன் டோனர் இருந்தா என்ன சொல்லுவோம்? ஹார்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வராது. இங்க சி ஆப்ஷன் பாருங்க, ஃப்ளூரின் இருக்கு. அப்போ அது என்னது? ஹை எலக்ட்ரோநெகட்டிவ், அது ஹார்ட் பேஸ். அப்போ அதுவும் வராது. அடுத்து வாட்டர்ல ஆக்சிஜன் டோனர் இருக்கு. அப்போ அது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ், அதுவும் ஹார்ட் பேஸ். அப்போ அதுவும் வராது. இங்க சல்பர் தான் உங்களுக்கு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ அதுதான் என்னது? சாஃப்ட் பேஸ் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is a soft base? இது டிஆர்பி பாலிடெக்னிக்கல் கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் H மைனஸ் இருக்கு, அப்புறம் கார்பனேட், நைட்ரேட், அடுத்தது அசிட்டேட் இருக்கு. இதுல எது சாஃப்ட் பேஸ்னு கேட்டிருக்காங்க. சாஃப்ட் பேஸ்னா என்ன இருக்கக்கூடாது? ஆக்சிஜன் டோனார் இருக்கக்கூடாது, ஃப்ளூரைன் டோனார் இருக்கக்கூடாது, குளோரின் டோனரா இருக்கக்கூடாது, நைட்ரஜன் அமீன் டோனரா இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ அது இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்? எது சாஃப்ட் பேஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்க ஆக்சிஜன் டோனரா இருக்கு. அப்போ கார்பனேட் வராது. இங்க நைட்ரஜன்ல NO3ல ஆக்சிஜன் டோனரா இருக்கு. அப்போ அதுவும் வராது. இங்க அசிட்டேட்ல ஆக்சிஜன் டோனர் இருக்கு, ஆக்சிஜன் மைனஸ் இருக்கு. ஸோ அதுவும் வராது. அப்போ இங்க H மைனஸ் தான் நம்ம சாஃப்ட் பேஸ் அப்படின்னு ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, which of the complex is the most stable? ஓகே, இந்த 4 ஆப்ஷன் எது ஸ்டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாருங்க. 4 ஆப்ஷன்லுமே அலுமினியம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த 4லுமே அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க. இந்த எல்லாத்துலயுமே அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் +3 தான். ஓகே, ABCல D எல்லாத்துலயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அலுமினியம் +3. ஆனா இப்போ அடுத்தது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சேமு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் சேமு. அப்போ லிகாண்ட் மட்டும் மாறுது பாருங்க. இந்த கோஆர்டினேஷன் காமல இங்க புரோமைடு லிகாண்ட் இருக்கு, இங்க அயோடைடு, இங்க ஃப்ளூரைடு, இங்க குளோரைடு. இப்போ அலுமினியம் 3+ இருந்துச்சுன்னா அதுக்கு சார்ஜ் டென்சிட்டி ஹையா இருக்கு. சார்ஜ் டென்சிட்டி ஹையா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஹார்ட் ஆசிட்டா இல்ல வீக் ஆசிட்டா? ஏன்னா ப்ளஸ் சார்ஜா இருக்கு. அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், அதை ஆசிட் நம்ம சொல்லிடுவோம். அப்போ சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் ஆசிட் வில் ப்ரிப்பேர், எதை ப்ரிப்பேர் பண்ணும்? ஹார்ட் பேஸை தான் ப்ரிப்பேர் பண்ணும் இந்த ரூல் படி. ஓகே, சாஃப்ட் ஆசிட்டா இருந்தா சாஃப்ட் பேஸை ப்ரிப்பேர் பண்ணும். அப்போ இங்க ஹார்ட் பேஸ் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹார்ட் பேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? ஃப்ளூரைடு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அடுத்தது குளோரைடு, அடுத்தது புரோமைடு, அடுத்தது அயோடைடு. ஓகே, அப்போ ஃப்ளூரைடு தான் உங்களுக்கு ஹார்ட் பேஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஹார்ட் பேஸ் இங்கே ஹார்ட் ஆசிட் ஹார்ட் பேஸ் தான் விரும்பும். அப்போ இங்க ஆன்சர் என்ன வரும் பாருங்க, AlF6 தான் ஈஸியா ஃபார்ம் ஆகும். அதுதான் மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is a hard acid? இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல hard acidனா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.